வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பம்ப்கின் வச்சு ஒரு தால் கிச்சடி ரெசிபி பண்ண போகிறோம். ஆனால் ரைஸுக்கு பதிலாக புரோக்கன் வீட், தாலியா, லாப்ஸின்னு சொல்லுவோம் இல்லையா, கோதுமை, அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது. இந்த ரெசிபியில் வெங்காயம் பூண்டு எதுவும் கிடையாது, அதனால் நீங்கள் தாராளமாக ஃபாஸ்டிங் டேஸில் சாப்பிடலாம். இப்போ இந்த தாலியா பம்ப்கின் தால் கிச்சடி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு குக்கரில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை நல்லா கீறிட்டு சேர்த்துக்கலாம். வாசனைக்கு ப்ளஸ் டைஜஷனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சியை பொடிப்பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயமும் கூடவே சேர்த்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் எண்ணெயில் ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா 1 கப் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் தக்காளியை நல்லா பொடிப்பொடியாக சாப் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். தக்காளி இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறமா 1/2 கப் ஸ்வீட் பொட்டேட்டோவை பொடிப்பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு சேர்க்கறதுனால நம்மளுக்கு நல்லா ஹெல்த்தியான ஸ்டார்ச் கிடைக்கும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காயும் நான் நல்லா க்யூப் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு வெள்ளை பூசணிக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பூசணிக்காவெல்லாம் இந்த எண்ணெயிலேயே சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும். பூசணிக்காவை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமே நம்மளுக்கு வெந்துடும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பூசணிக்காயில் பார்த்திங்கன்னா அமேசிங்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய வைட்டமின் ஏ இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு ஒபிசிட்டி குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக ட்ரை பவுடர்ஸ்லாம் சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த பொடிகளோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு உடச்ச கோதுமையை வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். பருப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கோதுமை சேர்க்குறீங்களோ அதுக்கு பாதி அளவுக்கு பருப்பு. நான் 1 கப் பருப்பை 3/4 கப் தோரம் பருப்பு, 1/4 கப் பைத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். 2 பருப்பு மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு நிறைய அதோட சத்தும் கிடைக்கும். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கப்புக்கு நான் 9 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 2 கப் தாலியா, 1 கப் பருப்பு சேர்த்தோம் இல்லையா, அதனால் நான் 9 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டு இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உடச்ச கோதுமை பார்த்திங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். பூசணிக்காவும் சீக்கிரமே வெந்துடும். பருப்பு வேகிற டைம் தான் நம்ம கணக்குக்கு வச்சுக்கணும். நீங்கள் ரொம்ப விசில் வச்சாலும் கீழே அடி பிடிச்சிடும், ஏன்னா நம்ம டேரெக்டாக வச்சுருக்கோம். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தா நம்மளோட கிச்சடி ரெடி ஆகிடும். தாளிப்பு இல்லாமல் கூட சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். பட் தாளிப்பு சேர்க்கும் போது இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். தாளிப்புக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் உருக்கிட்டு, நெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடிப்பொடியாக சாப் பண்ண முந்திரி பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே நம்மளுக்கு நல்ல கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க, இல்லைன்னா அது கருகிடும். தாளிப்பை நம்மளோட கிச்சடியில் சேர்த்துட்டு பாதியிலேருந்து 1 எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுட்டோன்னா நம்மளோட கிச்சடி ரெடி. சூடாக ஒரு அப்பளம் இல்லைனா தயிர் இல்லைனா ஊறுகாய் கூட சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஹெல்த்தி மட்டும் இல்லைங்க, ரொம்பவே டேஸ்டியும் கூட. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.